ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பிரிமா. இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புது வீட்டுல ஹோல் டே நாங்க என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிறது அந்த vlogல வருது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மதியம் லஞ்ச், டின்னர் அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் பண்ணி சாப்பிடுறோம். ஏன்னா ஃபுல் ஒர்க்கும் நாங்க தான் இங்க பண்றோம். இங்க எங்களுக்கு வந்து ஹெல்ப்புக்கு யாருமே இல்ல. என்னெல்லாம் பண்ண போறோம், எப்படி எல்லாம் நாங்க ஐடியா பண்ணி பண்றோம், நீங்க கொஞ்சம் ஐடியாஸ் எல்லாம் கொடுங்க, நாங்க பண்றதெல்லாம் கரெக்டா அப்படிங்கிறதெல்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் காலையிலே வந்துட்டு பொறுப்பா ஏஞ்சி பிரிஞ்சு குளிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் குளிக்கவே முடியுது இல்லையா, டைம் ஆயிடுச்சு, சாயந்தரம் ஆயிடுச்சு. அதனால காலையிலேயே ஏஞ்சி பொறுப்பா குளிச்சுட்டு வந்துட்டேன். இத காமிச்சியா பாத்துருப்பாங்களே, பாருங்க எவ்வளவு நீங்க சொன்ன ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் எவ்வளவு பிரயோஜனமா இருக்குன்ட்டு. மாட்டிட்டேன் பாருங்க. மாட்டிட்டு இன்னைக்கு இதுலதான் வச்சு காய்கறி கட் பண்ண, இதுலதான் டீ காஃபி போட்டு இதுல வச்சு எடுத்துன்னு போனாரு. கரெக்டா? ஆமா. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டே டீ காபி எல்லாம் அது மேல இருக்கும். செகண்ட் டே பாத்தீங்கன்னா பிரியாணி டெவுசாவே மேல இருக்கும். பிரியாணி டெவுசாலாம் இங்க வைக்க முடியாது. இந்த இடம் ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த மிக்ஸி ஜார்லாம் போயிடுச்சு. அது எங்க போச்சு, அங்க போச்சு, எங்க போச்சு ஆர்கனைஸ் பண்றதெல்லாம் காட்டுறேன். ஓகேவா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நேத்து வந்து இது மீதியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், புளி சாதம், ஒயிட் ரைஸ் மீதியாச்சு, சாப்பாடு மீதியா இருந்தது. சரி, அதனால அதை ஏன் வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு அதை புளி ஊத்தி ஊற வச்சிருந்தேன். அது நைட்டு புளி ஊத்தி ஊற வச்சிருந்தேன்ற அப்படியே வெள்ளை கலர்ல இருக்குது. அது கருப்பு புளி இல்ல, வெள்ளை புளி இல்ல, வெள்ளை புளி தான் இருக்கும். அதனால மஞ்சள் எல்லாம் போடு கொஞ்சம். புளி சாப்பாடுனா மஞ்சள் கலர்ல இருக்கணும். இங்க பாருங்க, இங்க பாருங்க, என்னது இது? ரேக் அடிச்சிட்டாங்க பாருங்க. ஓ, ரேக்கா? ஓகே ஓகே. எனக்கே தெரியல, நீ சொல்லணும்ல. இங்க பாருங்க, இங்க பாருங்கன்னா எல்லாரும் ஹிட்டு சாக்கு பார்ப்பாங்க, அப்புறம் அந்த டப்பாவை பார்ப்பாங்க. இந்த மாதிரி கரெக்டா பண்ணி கொடுத்தாரு. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் வெயிட்டிங் நானு. ஓகேவா? ஆர்கனைஸ் பண்றதை விட பக்காவா எல்லாத்தையும் தொடச்சி எடுக்கணும், க்ளீன் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் ஆர்கனைஸ் பண்ணணும். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு வந்து யோசனையா இருக்கு. ஆர்கனைஸ் பண்ணி க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணணும்னா வேலை செய்யணும். அது நினைச்சாதான் பயமா இருக்கு. ஏன்னா இங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுட்டு ஒர்க்கும் இந்த அன்றாட வேலைகள் செய்யறதுக்கே நமக்கு நேரம் சரியா இருந்தது. ஓகேவா? இதுல வந்து இந்த கிளீனிங் எல்லாம் எடுத்தோம்னா ஃபுட்டு ஒர்க் பார்க்க முடியாது நம்மளால. என்ன கிளீனிங்? இதெல்லாம் ஃபுல்லா ஏறி துணி போட்டு துடைக்கணும். அதெல்லாம் அவரே பண்ணி கொடுத்துருவாருப்பா. அதுக்கப்புறம் அடுக்கிறது தான் நம்ம வேலை. அதான் அது அடுக்கிறதுக்கு அவங்க கடைசியா தானே அதை பண்ணுவாரு. ஆமா. அப்ப அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதனாலதான் யோசிக்கிறேன். அது வரைக்கும் அடுக்கா முங்கி பண்ணிட்டுதான் கீழே மேலையும் கடந்து இருக்கும். உங்களுக்கு எல்லாம் புளி சாப்பாடு பிடிக்குமா அப்படின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கு பிடிக்கும் இந்த மீதி இருந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலலாம் எங்க அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ சாப்பாடு இருக்குது. மத்தியானமே இது மத்தியானத்துக்கு கூட இருக்கும். மத்தியானத்துக்கு தான் எங்க அம்மா வந்தா மட்டும்தான் அதை நம்ம பண்ற மாதிரி இருக்கும். இல்ல அப்படின்னா நாங்க பண்ற மாதிரியே இருக்காது. இல்ல உங்க அம்மா வந்தா பழைய சோறு போட்டுனுக்கிறியா நீனு? இல்ல, மீதியானா இத உடனே சித்திரக்குழி வேலை பார்க்கும் எங்க அம்மா. சம்டைம்ஸ் போட்டியா உனக்கு அழகா அங்க இது அடிச்சு கொடுத்தா அது மேல எப்ப பார்த்தாலும் ஒரு அழுகு துணியை காய வச்சுன்னு. துணி இல்லப்பா, என் கறி துணியை அங்க வச்சிருவேன். இங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்ட்டு அங்க வச்சிருக்கிறேன். கறி துணியே தேவையில்லப்பா. கிளவ் மாட்டிக்கிட்டீங்கன்னா கிளவுலயே பிடிக்கலாம்ப்பா. கிளவ் நானும் வாங்கி பார்த்தேன்ப்பா, ஒன்றும் பெருசா இதாகிற மாதிரி தெரியல. ஹீட் வெளியில தெரியுது. அப்படின்னு தான் எல்லாம் ஏன்ப்பா கறி துணியெல்லாம் எப்பவும் போயிருக்குமே, அது நல்லா ஒர்க் ஆயிருந்தா இது மாதிரி. அப்போ நல்லா உட்காந்து யோசிச்சு, கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நல்லா உட்காந்து யோசிச்சு அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஒன்று மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம வெளியே விடுவோம். பயங்கர ஹிட் ஆகும்பா. ஒரு சில விஷயங்கள்லாம் முடியாதுன்னா முடியாதுதான். சரியா? பாத்திரம் கழுவுறதுக்கு மிஷின் கண்டுபிடிச்சாங்க. ஆனா அது மிஷின்ல எல்லாத்தையும் கொண்டே வைக்க முடியல. என்ன பண்ண முடியுது? அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் மாத்த முடியாதுன்னா மாத்த முடியாதுதான். எவ்வளவு சயின்ஸ் வளர்ந்தாலும் அதை மாத்த முடியல. வேர்கள் இல்லையா? சரி, முந்திரியாச்சு போடலாம்ல. அதுல எது பழைய சொத்துல முந்திரியா? ஏன் என்ன இப்போ ஹோட்டல் எல்லாம் போனீங்கன்னா முந்திரி போட்டு தராங்கல்ல புளி சோறுல. சோறுலப்பா, பழைய சோறுப்பா. சரி, ஓகே. இது கொஞ்ச நேரம் அப்படியே இதாகட்டும். எங்கடா ஆளை காணுமே அப்படின்னு பார்த்தேன். இது வசதியா தான் இருக்கு. ஆமா, வசதியா இருக்குது. இந்த பக்கம் குப்பை மாதிரி போட்டுறது, அந்த பக்கம் புரியல. இந்த பக்கம் குப்பை மாதிரி போட்டு
அந்த பக்கம் சரி எந்த பக்கம் குப்பை மாதிரி? இந்த பக்கமும் குப்பை மாதிரி ஆயிக்கிருச்சோம். இது அங்க வைக்கிறதுக்காகவே உடனே கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஓ சரி 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 சரி. வந்து குப்பை மாதிரி ஆக்கிடுறோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ இழுத்த படக்குன்னு பிடிங்கிட்டு வந்துச்சு. உடஞ்சிருச்சா? அவள் தான், அதெல்லாம் குவாலிட்டி. புதுசு தானே இது இப்போ? ஆமா இது புதுசு. இது அதை ஃபிக்ஸ் பண்ணணும், ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படியே மேலேருந்து இங்கே கீழே இறங்கினா இந்த பாக்ஸ் இங்கே அரிசி கையில் வச்சுருந்தீங்க, அது எடுத்து வச்சுட்டேன்னு. அது குருவிக்கு நான் ஃபீட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். அதை நான் அது இட்லி அரிசி எந்த அரிசியாக இருந்தான்னா அரிசி சாப்பிடுவோம்ல, குருவிக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு இன்னும் வேற எதுக்கு அது போட்டால் தான் வரும். வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து சிறுதானியம் தான் வாங்கணும். நீ அரிசியெல்லாம் போட்டாலும் மயில் தான் திங்கும். அங்கே பாருப்பா எப்படி அழகாக அப்படியே தோகை விரிச்சுன்னு பண்ணு. தோகை இல்லை, அது இது ரெக்கையை விரிச்சுன்னு இருக்குது. வெயிலுக்கு சன் பாத் எடுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு என்னென்னா இது மேலே இப்போ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இது வச்சு பார்த்துருக்கேன், எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்க சரிங்களா? ஏன்னா எனக்கு வந்து இந்த கீழே 2 தான் கையெட்டுது, இந்த மேலே 2 கையெட்டல. அப்புறம் இது 3ஆ பிரிச்சின்னா இன்னும் கொடூரமாயிடும். அதனால நான் என்ன சொன்னேன், இது ஓகே இது மூடிட்டோமா, அதனால நான் இது என்ன சொன்னேன், இதை கொஞ்சம் மேலே ஏற்றிட்டு இந்த மாதிரி கண்டெய்னர் பாக்ஸ் நம்ம ரேராக எடுக்கிற பாக்ஸ் மேலே வச்சுட்டு இதே மாதிரி இன்னொன்று நான் என்ன சொல்றேன், எதுக்கு அந்த வெறும் பாக்ஸ் அத்தனை பாக்ஸ் அங்கே வச்சுக்கிற? அங்கெல்லாம் வச்சு அது வேணும். இப்போ யூஸ் பண்ண நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது தான் அதெல்லாம் யூஸ் ஆகும். இப்போ அது வந்து போகிறதுனால நான் எதையும் வாங்கி வைக்கிறதுக்கு பயமா இருக்குது எனக்கு. ஓகேவா? இப்போ இன்னொன்று இதே மாதிரி அடிச்சு கொடுக்க சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். வேணாம் நீங்கள் ஓகேன்னு சொல்லும் போது அவங்க போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டாட்டா பை பை சீன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அசிங்கமாக இருக்கும். ரேக்கா அழகா ஒரு 2 ரேக் தான் அழகு நீட்டு. நீ சின்ன பாட்டில் தானேப்பா வைக்கிறோம், இந்த மாதிரி இதெல்லாம் வைக்கலாம்லப்பான்னு பார்க்குறீங்க பாரு. வேணான்றேன். என்ன கொடுக்கணும் காட்டு கேளு, என்ன சஜஷன் சொல்லுவாங்கல்ல. என்னப்பா சொன்னாரு? ஓகே செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டாரு. அதனால இந்த பக்கம் வா. இப்போ இங்கெல்லாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற திங்ஸ் வைக்க போகிறேன். ஓகேவா? ரேராக எடுக்கிற திங்ஸ் கீழே, ரெகுலராக எடுக்கிற திங்ஸ் இங்கே. உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் செவிடங்காதில் சங்கு ஊத்துற மாதிரி இருக்குது. நமக்கு காண்டு தான் ஆகுது. எல்லாத்தையும் எடுத்து அப்படி வச்சு அவ்வளோ வீடு ஃபுல்லாக திங்ஸ் ஆக்கி வச்சுட்டு நீ உட்காரலைன்னா நான் என் பேரை மாற்றிக்கிறேன். எல்லா இடத்துலையும் தட்டு லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் தூக்கி வச்சு எல்லா வீட்லையும் இது இருக்கிறது தான்ப்பா. என்னமோ நான் மட்டுமே அதை செய்கிற மாதிரி பேசுகிறேன். இடமே இல்லாமல் பண்ணிட்டு உட்கார போகிற பார்த்துக்கினே இரு. பண்ணணும் இதெல்லாம் உள்ள எனக்கு அடுக்கிறதுக்கு இப்போ யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அங்கே எனக்கு ஓவர் சமைக்கிற ஐட்டம்ஸ் அந்த பக்கம் போயிடுச்சு எனக்கு. இப்போ இதுக்கும் அதுக்கும் நான் நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. அங்கிருந்து அப்படியே எடுத்து அப்படியே போட்டுருவேன். இதுக்கப்புறம் இது எப்படி அழுக்குறதுன்னு தான் தெரியல. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவங்களும் ஃப்ரெண்ட்ஸும் எவ்வளோ மெசேஜ் போடுறாங்க, வீட்டில் லிமிட்டாக பொருள் வைங்கன்னு. அந்த வீடை குப்பை தொட்டியாக மாற்றினேன். இப்போ இந்த பெரிய வீடையும் குப்பை தொட்டியாக மாற்றிட்டு உட்காந்துப்பேன். நடுவில் குப்பத்திராணி மாதிரி உட்காந்துப்பேன். நீ பாருங்க, இப்போ இவ்வளோ பொருள், இங்கே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் மேலே எதுலையா தூக்கி சொருகி வைக்கணும். இதோ கிடக்குது இதெல்லாம். ஏய் அதுக்குள்ள ஸ்டாண்ட் வருது. இந்த என்ன ஸ்டாண்டுப்பா வருது? இன்னைக்கு வந்துரும் நினைக்கிறேன். இதோ அந்த இடத்துல ஸ்டாண்ட் வேற அடிக்க போறியா நீ? உள்ள வைக்கிறதுக்கு. இப்போ டோர் ரெடி ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டோர் ரெடி ஆயிரணும். டோர் ரெடி ஆனா நல்லா அதை போட்டு கொடுத்துருவாரு. போட்டு கொடுத்துட்டாங்கன்னா இப்போ இங்க இருக்கிறது வந்துட்டு இப்போ ரெடி பண்ணி நிற்கணும். ரேரா எடுக்கிற திங்ஸ் மேலே முன்னாடி வைக்கணும். இந்த ரேரா எடுக்கிற திங்ஸ் யாராச்சும் முன்னாடி வைப்பாங்களா? தூக்கி கீழே தான் வைப்பாங்க. அதெல்லாம் தூக்கி இங்கே வச்சிடலாமா? பெரிய பொருள் எல்லாம் இங்கே நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற பொருள் எடுத்துக்கலாமா? ஆமாம், டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறத இங்கே வை. ரேரா யூஸ் பண்ணுறத கீழே வை. சரி யோசிச்சுட்டு வரேன். யோசிச்சு ஏறணும்ப்பா. இரு, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அந்த டப்பாலாம் நான் அப்படியே எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே பார்த்து மண்டையில் முட்டிக்க அது ஏறும்போது ஐயோ
இறக்கி கூட அதெல்லாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மௌலி மௌலி இங்கே குப்பையா குப்பையா? குப்பை இல்லப்பா, குப்பை தான்ப்பா அது. கேக்கு செய்யற ஐட்டம். அதுதான் குப்பை, வேற அதுக்கு பேர் என்ன? கேக்கு செய்யற ஐட்டம். கொஞ்சம் கேக்கு செய்கிறவங்க வச்சுருந்தாங்கன்னா கேக் யூசிங் மெட்டீரியல்னு சொல்லலாம். கேக் செய்யாத நீ வச்சுனுங்கிறதுனால அது வந்து குப்பை. அது அந்த ஏர் ஃப்ரையரோட கிடக்குது. ஓகே, குப்பை தான் அது. அப்படியே எடுத்து மூடி கூட அப்படியே எடுத்து மேலே வைக்கிறேன். அது சப்பாத்தி பூரி உருட்டுறது, நீ உருட்டவா போகிற? உருட்டவே மாட்ட. வெயி அது உள்ளே வை, குப்பையை வெயி, குப்பை சேர்க்காத வீட்டில். ஐயோ, நீ வேலை செய்யறன்றது எப்படி ப்ரூவ் பண்ற? பருத்தி கொட்டை புண்ணாக்கு எல்லாம் அங்கேயே இருந்திருக்கலாம், குடவுன்லேயே இருந்திருக்கலாம்ப்பா. திரும்பி அதை எடுத்து அந்த குப்பையை கிளறி என்ன இருக்குதுன்னே தெரியல. அங்கேருந்து எடுத்துன்னு வந்து வச்சேன். வேணும் வேணாங்கிறது பார்த்துட்டு தானே இப்போ எல்லாம் டிசைட் பண்ண முடியும். முதல்ல எப்படி இருந்தது? அப்படிதான் இருந்தது. அப்படிதான் இருந்ததா? மூடுமா? மூடுமே, ஏன் மூடாது? அது மேலே அதை வாங்கி வை. அது கிளாஸ் ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே மூடி வச்சிரு. இப்படி ஓப்பன் பண்ணு. பாரு, மல்டி குக்கர் டப்பா, அகாரோ ஜூசர் டப்பா, இதெல்லாமே ஒன்லி டப்பா தான். ஏன்னா பொருள் எல்லாம் வெளில எடுத்தாச்சுல்ல. இல்ல வெறும்டா, அதெல்லாம் பொருள் இருக்கு. எதுக்கு இத்தனை பொருள் உனக்கு? எவ்வளோ அழகா ஃப்ரெஷ்ஷாக ஊட்டி ஆப்பிள் மாதிரி செகண்ட் ஃப்ளோரில் என் ரூம்ல இருந்து நான் இறங்கி வந்தேன். இப்போ எங்கள் கோலத்தை பார்த்தீங்களா? இது இப்போ சும்மாவே இதை எடு அதை எடுன்ட்டு எடுத்தா கிட்டத்தட்ட ஒரு 50 பொருள் இருக்குது. இங்கே பாரு, கீழே எவ்வளோ கலீஜாகுது. இதெல்லாம் உள்ளே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் அதெல்லாம் வந்து இங்கே ஒர்க் பண்ணாங்க, ஃபால் சீலிங் பண்ணாங்க, யூபிசி பண்ணவங்கலாம் தூக்கி மேலே போட்டு போயிருக்காங்க. உன் மண்டையில் மூளை வச்சு மூளை இல்லாமல் நீ மூளைக்கார அக்காவை கூப்பிட்டு எடுத்து மேலே வைக்கணும்னா அது மேலேயே எல்லாத்தையும் ஏற்றி விட்டு போயிடுச்சு. அது இப்போ எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி கிடக்கிறேன். சரி ஓகே, வெயிட் பண்ணு. தேவையில்லாதெல்லாம் போட்டு வைக்கணும் இல்லைங்க பாரு. அங்கே இருக்கிறது எல்லாமே தேவையில்லாதது. தேவை இருக்கிறது. இட்லி கட்டுறா, இட்லி கட்டுறாவா? இட்லி கட்டுறாங்க. இந்த ஜால்ரா வந்துருக்கு. இந்த ஜால்ரா எல்லாம் நான் எப்படி எடுத்து வைக்கணும்னு தெரியல. இட்லி கட்டுறாவோட ஜால்ரா வந்து காட்டு மேலே தூக்கி வச்சிடுறேன். வேணும். இது வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு 130 நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வீடு ஃபுல்லாக பாத்திரமா வச்சுனுக்குது. 3 பேருக்கு, மொத்தம் 5 பேருக்கு. ஸோ இதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துன்னு போகணும். அது என்னது? டீ வடி கட்டுறதா? இல்லை, மாவு ஜலிக்கிறது. அவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணுங்கிற நீ கண்டதெல்லாம் போட்டுக்கிட்டு. குழந்தைங்க அப்படி வேடிக்கை பார்த்துக்கினே இருக்குமாம்மா. பிடிச்சிருந்ததுன்னா இது வேணும் இது வேணும்னுமா. அந்த மாதிரி நீ பெத்த மாடுன்றதுனால பிடிச்சா உடனே காட்டில் போட்டு டப்புக்குன்னு போட்டுடுற. என்னப்பா தேவை? எனக்கு ஒன்றும் புரியலப்பா. 3 பேருக்கு, பாப்பாவும் மாப்பிள்ளையும் வந்தால் 5 பேர். அவங்க எப்போ ஒரு வாட்டி வராங்க, மாதத்தில் ஒரு வாட்டி வராங்க. வந்துட்டு 3 நாள் 4 நாள் இருந்துட்டு போயிடுறாங்க. அதுக்கு இவ்வளோத்தையும் வாங்கிப்பாரு. அங்கே ஒரு குப்பையை சேர்த்துட்டேன், மேலே ஒரு குப்பையை சேர்த்துட்டேன், இங்கே சேர்த்தாச்சு. அங்க அடுக்கி வச்சிருக்கு, சேர்த்தாச்சு. அங்க இருந்து மொத்தத்தில் குப்பை தானே அது. This is our house. Our house. என்னப்பா, இந்த வீட்டுக்கு வந்தாலே கிச்சனில் தான் இருக்கணும் போல் இருக்குது நீனு. ஆமாப்பா, நானும் எடுத்து அடுக்கிறேன். திருப்பி வந்துனே இருக்கு. எப்படி வருது ஏன் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ பொருள் நீ வாங்கி வச்சுக்கிறேன்னு தான் மீனிங் அதுக்கு. எல்லாம் கச்சா முச்சான்னு கிடக்குதா. அதெல்லாம் எடுத்து அடுக்கணும்னா இங்கிருந்து அங்கிருந்து இங்கன்ட்டு மாத்தி அடுக்கினே இருக்க வேண்டியதா இருக்குது. இன்னைக்கு சப்பாத்தி போட்டுருவியா? போட்டுதான் போட்டு தரேன். ஏன்னா எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் சப்பாத்தி மாவு வாங்கி வச்சா 1 வருஷம் கழிச்சு அதை தூக்கி போட்டு இன்னொன்று வாங்கி புதுசாக வைக்கும். ஆக்சுவலி மாதமாக அது எப்போல்லாம் ப்ரொவிஷன் வாங்குதோ அப்போல்லாம் ஒரு சப்பாத்தி மாவு தூக்கி விளையாண்டுரும். சப்பாத்தி மேலே ஒரு அல்லாதி பிரியம்ப்பா உனக்கு. நானும் சப்பாத்தி போடணும்னு தான் நினைக்கிறேன். நேரம் நல்ல நேரம் அமைய மாட்டேங்குது. திடீர்னு கிரகணம் வந்துடுது, சப்பாத்தி போடலாம்னு நினைக்கும் போது. கிரகணத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இல்லை உனக்கு சொல்கிறேன் நான். அதனால் நீ போடுறத நிறுத்திடுற சப்பாத்தியை.
நானே என்ன பண்றதுன்னு தெரியும். இயற்கை சீற்றங்கள் தடை நிறைய இருக்குது, அதனால வந்து சப்பாத்தி போடுறது இல்லை எங்கள் வீட்டில். இல்ல நானே எல்லாத்தையும் என்னடா பண்றதுன்னு தெரியாம அடிக்கின்னு இருக்கிறேன். எல்லாம் கச்சா முச்சா நீங்க கடந்தது. எதுக்கு நீ ஒரு வருஷத்துக்கு தேவையான இது வாங்கி வந்து வச்சுக்கிறேன்னு தெரியல. இங்கே புது வீட்டுக்கு வரும்போது புதுசாக தான் நான் ப்ரொவிஷன் வாங்கி வரேன். 10,000 ரூபாய்க்கு வாங்கி வந்தது ஃப்ரெண்ட்ஸ். 10,000 சாரி 12,000. ஒரு விளாகே போட்டிருப்பேன் நான். உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போவேன் இவ்வளோ வரும், நான் அவ்வளோலாம் வராதுன்னு போதான் அதே மாதிரி வந்துருவோம். உனக்கு என்ன வேணும் சொல்லுவா, வந்து வேடிக்கை பார்த்துட்டு போகன்றியா? செஞ்சு தருவேன். ஆமா முதல்ல எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்கு அப்படின்றது. சரி ப்ரொவிஷன் இப்போ உனக்கு தேவையான பொருள் நீ அதுலேருந்து எடுப்ப, கரெக்டா? அதுக்கு தான் அப்படி வச்சிருக்கிற. ஆமா. உனக்கு தேவையான பொருள் அடியில் இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன்? அடியில் இல்லையே. ஐயோ பிரிச்சுட்டப்பா. அவங்க போறதுக்குள்ளார உடச்சி கையில கொடுத்துரு நீ எல்லாத்தையும். அப்போ உடச்சிருச்சா அது? வேலை மானாவதியா செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் நான். எனக்கே என்ன பார்த்தா எரிச்சல் வருது. வேலை செய்யற ஆசையே போயிடும் போல இப்படி வேலை செஞ்சேன்னா. அதான் நீ டமால் இடிச்சு அங்க இருக்கிறதெல்லாம் உடச்சி எடுத்துரு. கொஞ்சம் வெள்ளம் இப்போதான் ஃப்ரிட்ஜில் வை. இது டப்பாவில் போட்டணும். இப்போ அடுத்தது ஃப்ரிட்ஜும் ஆக்சுவலி ஃபுல் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது அரிசி வச்சிருந்தேன். எங்க அந்த அரிசி? மேலே எங்கேயோ வச்சேன். அது அவங்க புரிவிங்களுக்கு வச்சேன். புரிவிங்களுக்கு என்னப்பா ஏறி இறங்கிட்டு இருக்கேன்? என்ன ப்ராப்ளம்னு சிமினியே ஆனாகாம இத்தனை நாள் சிமினி போட்டு சிமினி ஆனா இருக்குது. ஆனா அந்த புகை வந்து நேரா அந்த ஹோல் வழியா வந்து அப்படி வெளில போகணும்ல, அந்த இடம் ஃபிக்ஸ் ஆகாம இருக்குது, வெளியில கிடக்குது. இன்னைக்கு காலையில தான் பார்த்தோம் அதை. ஓகே தூக்கி வெளியில இப்படி போட்டு வச்சிருக்காங்க. இது உள்ள வரணும். அந்த இது மாட்டல, நாங்களும் கவனிக்கவே இல்லை. வெளில இருந்துருக்குது. இத்தனை நாள் இந்த அம்மா மிஷினை போட்டு ஓட்டின்னு வந்துக்கிறாங்க. ஓகே எடு நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். என் இடத்த கொண்டு வந்து எப்படி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கால் வச்சதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்க. ஆமா செட் ஆகுற வரைக்கும் அப்படிதான் இருக்கும் ஏதாச்சும். ஆமா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகா வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பார் என் கிச்சனை எவ்வளோ அழகா இருக்குதுன்ட்டு தெரியுதா? இங்க பாருங்க. இன்னும் இதெல்லாம் கிளியர் பண்ணணும். இதுக்கெல்லாம் வந்து இடம் தேடின்னு இருக்கேன். சமைக்காததுனால க்ளீனா இருக்குது. சமைச்சிருந்தா அப்படி இல்லப்பா. இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் பாரு. இனிமேல் இதுக்குள்ள பாத்திரம் கழுவுறது இல்லை நான். ஓகேவா? இந்த இடத்துல நான் பாத்திரம் கழுவுறது ஐடியாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. இதுக்கு இனிமேல் வெளியில தான் எதுவாக இருந்தாலும் வெளில எடுத்துன்னு போய் போட்டுருவேன். 2 பாத்திரம் இருந்தாலும் வெளியில தான் அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருக்கேன். நிறைய வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு வந்து. இப்போ இதுவும் இப்போ வெளியில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் எடுத்து ஏற கட்டணும். எங்கே ஏற கட்டுறதுன்றது தான் இடம் பார்த்துன்னு இருக்கேன் நான். என்னப்பா நீ மட்டும் நம்ம சாப்பிட்டுனுக்குற? மதியம் லஞ்சு மணி 4 ஆகி போச்சு. 4:45 ஃப்ரெண்ட்ஸ். 4:45வா? ஐயோ, நான் நல்லா சூப்பராக தயிர் சாப்பாடு அழகா அதை விட்டுட்டு தாளிக்கிறேன்னு அந்த தயிர் சாப்பாடே நாசம் பண்ணிட்டேன். இல்லைன்னா நானே முழுசாக முடிச்சு கட்டியிருப்பேன் தயிர் சாப்பாடை. தாளிச்சிட்டா குடிக்க முடியாது, ஸ்பூனில் தான் சாப்பிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் க்ளீனிங் ஒர்க்கும் முடிச்சிச்சேன். என் கிச்சனை ஒரு டூர் காட்டிட்டு வா எவ்வளோ க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. மதியம் லஞ்ச் வந்து தக்காளி சாதம், தயிர் சாதம், ஊறுகாய். ஓகே, வெரைட்டி மீல்ஸ் நானே செஞ்சது. பாருங்க, நான் 5 மணி ஆனாலும் சமைச்சு தான் சாப்பிட்டுக்கிறேன்.